பூங்கடி, காலையிலேயே ஒரே பரபரப்பா இருக்கிற. ஆட பிரியாணி வாசல் வேற மூக்க தொலைக்குது. ஆமாங்க, அப்போ காலையில நேரமா எழுப்பி அனுப்பிச்சுட்டு 2 கிலோ வெள்ளாட்டு கறி வாங்கிட்டு வர சொன்னேன். அவர் நல்லா இளங்குட்டியே வாங்கிட்டு வந்துட்டாரு. 1 கிலோவை பிரியாணி பண்ணிட்டேன், 1 கிலோவை கிரேவி பண்ணிட்டேன். இப்பதான் அடுப்புல விட்டு இறக்கி வச்சிருக்கேன். நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க, சூடா சாப்பிடலாம். தயிர் பச்சடி உங்களுக்கு பிடிக்கும்னு போட்டு வச்சிருக்கேன், போங்க. குளிச்சு ரெடியா வந்துட்டேன். ஆமா, சாப்பிட்டுட்டு நீங்க நானும் அப்பா எல்லாரும் ஏற்காடு போறோம். கேப் புக் பண்ண சொன்னேன், பண்ணிட்டீங்களா? நீ சொல்லும் போதே புக் பண்ணிட்டமா. கேப் உடனே டைமுக்கு வந்துரும். நாம ரெடியா இருக்கோம், கிளம்பி போயிட்டு இருக்கலாமா? சரி, அங்க சாப்பிட போறோம். செல்வா, 2 பேரும் இங்கே தான் இருக்கீங்களா? நல்லதா போச்சு. உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைப்பா. அவரை பெங்களூர் நாராயண ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறோன்னு சொல்லிட்டாங்க. 5 லட்சம் ரூபா செலவாகுமா? அதான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தப்பா. இங்க பாருங்க, இப்ப இங்கேயே தேடி வந்துட்டீங்களா? உங்க தொல்லையும் தொந்தரவும் இருக்கக்கூடாதுன்னு தானே நாங்க எங்க அப்பா வீட்டுக்கு வந்தோம். இங்கே வந்து ஏன் எங்க நிம்மதியை கெடுக்குறீங்க? அம்மா பூங்குடி, உங்களை தொந்தரவு பண்ண வரலம்மா. எனக்கு உடம்பு முடியலம்மா, அதனால தம்மா வந்து. சரி, உடம்பு முடியலன்னா என்ன பண்ணுவாங்க நீங்களே சொல்லுங்க. காசு இருந்தா தனியார் ஹாஸ்பிட்டல் பார்க்கலாம், காசு இல்லைன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். 2 பேரும் இங்கே வந்து நிக்கிறீங்க. நான் என்ன டாக்டரா? இல்ல நீங்க பெத்தீங்களே உங்க பையன் டாக்டரா? இல்ல இல்ல, அப்புறம் என்னத்துக்கு இங்க வந்தீங்க? அப்பா செல்வம், உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றேன். அது கொஞ்சம் கூட கட்டுக்காம உன் பொண்டாட்டி பேசுறத கேட்டுட்டு இருக்கியே, இது உனக்கே நல்லா இருக்கா? அம்மா, எனக்கு நேத்தே தெரியும். டாக்டர் போன் பண்ணி எல்லா கருமாந்திரத்தையும் சொல்லி தொலைச்சாரு. ஏமா, உனக்கு புரியுதா இல்லையா? அப்பாவுக்கு வந்துகிறது டிபி நோவு. அது ஒரு தொத்து வியாதி. அது ஒருத்தர் ஒருத்தர் பரவற வியாதிமா. 10க்கு என் பொண்டாட்டி வேற 2 மாசம் மூழ்காம இருக்கிறான். நீ வந்து இங்க தங்கி இருந்து அப்பாவை நீ இங்க இருந்து ஒருவேளை என் பொண்டாட்டிக்கோ என் குழந்தைக்கோ அந்த வியாதி தொத்திக்கிட்டா நான் என்ன பண்ணுவேன்? செல்வம், உன்னையே போய் தடா நாங்க வளர்த்துறோம். அப்பா, நீ குழந்தை பிறந்தப்ப உன்னுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு சாங்கிற எழுத்துல பேர் வைக்கணும், இல்லைன்னா சூங்கிற எழுத்துல பேர் வைக்கணும்னு எல்லாரும் சொன்னாங்க. நான் ஒத்துக்கலடா, ஒத்துக்கல. உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணி 5 வருஷம் குழந்தைங்க இல்லாத ஆறுபடை வீட்டுக்கு நடந்தே போய் நீ பிறந்த. அதனால உன்னை நீ என் சொத்து, நீ என் உசுறு, என் செல்வம் அப்படின்னு சொல்லி யாரு சொல்லி கேட்காத உனக்கு செல்வம்னு பேரு வச்சோம்டா. அந்த பாலா போன செல்வத்துக்காக உயிரோடு இருக்கிற இந்த என் பையன் செல்வத்துக்கிட்ட கையேந்தி நிக்கிறேன்டா. எப்படியாவது காப்பாத்துறா செல்வம். ஏங்க, அப்பா கூப்பிடுற மாதிரி இருக்கு, நான் போய் என்னன்னு கேக்குறேன். அப்பா இருங்கப்பா, தெரிஞ்சவங்க வந்திருக்காங்க, பேசிட்டு வரேன். ஏடி தெரிஞ்சவங்க சொல்ற? பிச்சைக்காரங்கன்னு சொல்லிருக்க வேண்டியதானே? ஏ, உன் மாமனார்னு சொன்னா உனக்கு மரியாதை கெட்டு போயிரும். உன் அத்தைன்னு சொன்னா உன் அங்க போல பத்தி எரிஞ்சிருமோ? அம்மா, சும்மா அவளையே கரிச்சு கொட்டாதம்மா. என்கிட்ட இப்ப 5 லட்சம்லாம் பணம் இல்லை. நம்ம காடு சும்மா தானே இருக்குது. அதை வித்துட்டு நீ வேணா உன் கண்கண்ட தெய்வத்தை காப்பாத்த, இல்ல அதுவும் முடியலன்னா ஒரு நல்ல அனாதை ஆசிரமத்திலே சேர்த்து விடு. நான் வேணா அப்பப்ப உனக்கு கை செலவு காசு தரேன். அதுவும்
என்ன பெத்த கடனுக்கு. வாடி போலாம். பாத்தீங்களா எப்படி பேசிட்டு போறான்னு? பாத்தியா, நீ 10 மாசம் சுமந்து பெத்தியே அந்த 10 மாத்து தங்கம், அந்த தங்கம் நம்மளை பார்த்து சொல்லுது, பெத்த கடனுக்கு ஏதோ மாசம் 1 கொடுக்கறது. ஆண்டவா, இந்த உலகத்துல இனிமேல் நான் இருந்து என்னடா பண்ணுவேன்? இதுக்கு மேல ஏன் என்ன இப்படி வதைக்கிற? எல்லாரும் பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு இத பெத்தவங்களை வெறுத்து ஒதுக்குறாங்களேங்க. இவங்களுக்கு பொண்டாட்டி கொடுக்கிற மரியாதை 10 மாசம் சுமந்து பெத்த தாய்க்கு தகப்பனுக்கு கொடுக்க மாட்டாங்கிறாங்களே. இவங்க பார்க்கலதான் என்னங்க, நம்ம பையன் சின்னவன் காத்திருக்கான், அவன் உங்க மேல ஊசரையே வச்சிருக்காங்க, அவன் உங்களை காப்பாத்துவான், வாங்க அவனோட போய் கேட்போம். சொல்லிவிட்டான், அவனும் உன்னை காப்பாற்றுவான்னு நினைக்கிறியா? உன் ஆசையை நான் ஏன் கெடுக்கணும்? வா, அங்கேயும் போய் பார்க்க.